சண்டே நீ குளிக்காமல் சமைக்கக்கூடாது ஓடிப்போ குளின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னாச்சுன்னு பாருங்களேன், உடம்பு ஃபுல்லும் மசாலா தாங்க. அந்த சிக்கன் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் போட்டு நம்ம பொரிப்போம்ல, இன்றைக்கி அந்த மாதிரி நிலமை எனக்கு வந்துடுச்சு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவர் கடைக்கு கிளம்பிட்டாருச்சு நான்வெஜ் வாங்கிட்டு வர்றதுக்கு. அந்த டைமில் நான் எப்பயுமே வீட்டில் இருக்கும்போது எல்லாம் ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணி மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுடுவேன். அவர் வந்ததுன்னே கழுவிட்டு குழம்பு வச்சுருவேன், இல்லை ஃப்ரை போட்டுருவோம். அந்த மாதிரி விஷயத்துக்காக நான் எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன். அந்த டைம் பார்த்தா அந்த மிக்ஸி ஜாரில் நான் லாக் பண்ணியிருக்கேன். பட் லாக் பண்ணியும் அது க்ளீனாக லாக் ஆகலன்னு நினைக்கிறேங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டு என்ன யோசனை பண்ணணும்னு தெரியல. பட் எதுவும் யோசனை பண்ணல, அந்த மிக்ஸி தான் பிடிச்சிருந்தா அது ஃபுல்லாக அடிச்சிடுச்சுங்க. நல்ல வேலை மிளகாத்தூள் போடாமல் நான் அரைச்சேன். மிளகாத்தூள் போட்டிருந்தேன்னா எனக்கு எது என்ன ஆகும்னு நினச்சி பாருங்களேன். மூஞ்சி முகரை மூக்கெல்லாம் வெறும் மசாலாவே போயிடுச்சு. இங்கே ஒரு நல்ல வேலைன்னா மிளகாத்தூள் போடாமல் அரைச்சேன். இந்த பக்கம் சரி விண்டோ எல்லாம் இந்த பக்கம் சமைச்சிட்டு இந்த பக்கம்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம், தொடச்சிடலாம் அவர் வரத்துக்குள்ளேன்னு தொடச்சிட்டு இருந்தா கை வைக்கிற இடம்லாம் கண்ணி வடி வைக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நிலமை. எதுக்கும் அங்கே அரிசி வைக்க போய் அதை எப்படி துடைக்க போய் அது கொட்டிக்கிடுச்சு. இதல்லுன்னு 1 2 டபுள் வேலை. அப்புறமா அந்த பாட்டில் இருந்தால் அது கூட தட்டி விட்டுருவேன்னு நினச்சிட்டு எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு வழியாக எல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் வந்தும் கண்டுபிடிச்சிட்டார், ஓ ஏதோ வீட்டில் நடந்திருக்கே கிச்சனுக்குள்ளே சம்பவம் பண்ணிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் டைல்ஸ் இந்த பக்கம்லாம் தொடச்சிட்டேன் ஈர துணி வச்சு. பட் செவத்தில் என்ன தான் அந்த சோப்பு ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சா கூட போகல, அது அப்படியே புள்ளியாக இருக்குது, இன்னுமே இருக்குங்க அது வீட்டில். பட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அதுக்கு எதனா நல்ல ஐடியா இருந்தால் இந்த மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் லைஃப்பில் என்றைக்கான இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.